வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷனலான கதை. உமா சங்கரி, சௌந்தர்யான்னு 2 சகோதரிகள். அவங்க எப்படி ஒரு சின்ன கனவுல ரிஷி பொட்டிக்குங்கிற ஒரு பெரிய பிராண்ட உருவாக்குனாங்கன்னு தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஒரு வரியே போதும் அவங்களோட பயணத்தை சொல்ல. அவங்க அடைஞ்ச வெற்றிங்கிறது ஒரே நாள்ல வந்த மேஜிக் இல்ல, அது ஒரு சின்ன விதையிலிருந்து தான் ஆரம்பிச்சது. சரி வாங்க, இப்போ அவங்களோட கதை எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கே நாம ஒரு டைம் டிராவல் பண்ணுவோம். அவங்க சின்ன வயசுலயே இந்த விதை எப்படி விழுந்துச்சுன்னு பாப்போமா? இவங்க தான் அந்த கனவுக்கு உயிர் கொடுத்தவங்க, உமா சங்கரி மற்றும் சௌந்தர்யா. அக்கா தங்கச்சியான இவங்களோட அந்த பாண்டிங் தான் இந்த பிசினஸோட முதல் பலமே. சின்ன வயசுல விளையாடுற விளையாட்டு நம்ம வாழ்க்கைய மாத்தும் சொல்வாங்க இல்லையா? அது இவங்க விஷயத்துல 100க்கு 100 உண்மை. அவங்க அம்மா சித்தி 2 பேரும் ஒரு டிவிஎஸ் ஏஜென்சி வச்சிருந்ததால அதை பார்த்து வளர்ந்த இவங்களுக்கும் கடை வைக்கிற விளையாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த விளையாட்டு தான் பாருங்க இன்னைக்கு ரிஷி பூட்டிக்கா கலர்ந்து நிக்குது. அதாவது பிசினஸ் அவங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தங்களோட மகன்கள் ரித்திக், சிவா பெயர்களை இணைச்சு ரிஷின்னு பேர் வச்சது இந்த தொழில வெறும் பிசினஸா பார்க்காம அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாத்திருச்சு. ஆனா இந்த பயணம் பூ போட்ட பாதையெல்லாம் இல்ல. ஆரம்பத்துல அவங்க பட்ட கஷ்டங்கள், அதுலயும் குறிப்பா அந்த அதிகாலை 4 மணி போராட்டம் இருக்கே, அப்பப்பா, அத பத்தி இப்ப பார்க்கலாம். அதிகாலை 4 மணி, இது வெறும் நேரம் இல்ல. இந்த உலகமே தூங்கிட்டு இருந்தப்போ இவங்களோட கனவுக்காக இவங்க உழைச்ச நேரம். இந்த ஒரு நம்பர் அவங்களோட தியாகத்தையும் கடின உழைப்பையும் அப்படியே நமக்கு காட்டுது. யோசிச்சு பாருங்க, அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமா தான் இருந்திருக்கு. காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். கணவரோட ஒரே ஒரு ஐபோன்ல தான் வீடியோ ஷூட் பண்ணணும். அவர் ஆபீஸ்க்கு போனை எடுத்துட்டு போயிட்டா, அவ்வளவுதான். அப்புறம் நைட் அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ எடிட்டிங் வேலையே ஆரம்பிக்கணும். இப்படி கையில இருந்து சின்ன சின்ன வசதிகளை வச்சுதான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே அவங்க கட்டி எழுப்பியிருக்காங்க. எந்த ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு வலுவான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். சரி, இவங்களோட கோட்டைய தாங்கி பிடிச்ச தூண்கள் யாரெல்லாம் இப்ப பாக்கலாம் வாங்க. தனியா நின்னு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இவங்களே ஒரு நல்ல உதாரணம். அவங்க கணவரோட சப்போர்ட், கஸ்டமர்ஸ் கோபமா பேசும்போது கூட நிதானமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்த அவங்க அம்மா, அப்புறம் யூடியூப்க்கு வர்றதுக்கு முன்னாடியே 6 வருஷமா வாட்ஸ்அப்ல அவங்க சம்பாதிச்சு வச்சிருந்த வாடிக்கையாளர்கள், இது எல்லாமே அவங்களோட வெற்றிக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு. எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்த நேரத்துல தான் அவங்க பிசினஸ்ல சந்திச்ச மிகப்பெரிய நெருக்கடி வந்தது. ஆச்சரியம் என்னன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு கமெண்ட் தான். கேக்குறதுக்கே நம்ப முடியாம இருக்குல்ல, ஆனா அதுதான் நடந்தது. ஒரு சின்ன கம்யூனிகேஷன் மிஸ்டேக் எப்படி 8 மாசத்துக்கு ஒரு பெரிய புயல கிளப்புச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த கேள்வியோட கதைக்குள்ள போலாம். பிரச்சனை இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு சேலையில சின்னதா ஒரு கரை. புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு ஸ்டாஃப், மேடம் இதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் தர்றோம், நீங்களே வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கஸ்டமர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. ஏன் புது சேலைய நான் ஏன் துவைக்கணும்? இந்த சின்ன பேச்சுவார்த்தை பிழைதான் ஒரு பெரிய பிரச்சனைக்கு விதையா அமைஞ்சது. அந்த ஒரே ஒரு கஸ்டமர் அடுத்த 8 மாசத்துக்கு இவங்க போடுற ஒவ்வொரு வீடியோ கீழையும் கடுமையான நெகட்டிவான கமெண்ட்களை போட்டுட்டே இருந்தாங்க. இது அவங்களோட பொறுமைக்கும் பிசினஸ் திறமைக்கும் வைக்கப்பட்ட மிகப்பெரிய சோதனையா மாறுச்சு. சரி, இவ்ளோ பெரிய நெருக்கடியிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க? அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன? அவங்களோட அந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அந்த பிரச்சனைக்கு பிறகுதான் அவங்க SOP, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, யார் ஆர்டர் எடுக்கணும், யார் பேக் பண்ணணும்னு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு தெளிவான ரூல் புக். இதனால குழப்பம் குறைஞ்சு வேலைகள் சரியா நடக்க ஆரம்பிச்சது. அப்போதான் அவங்க ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, பிரச்சனை ஒரு தனி நபர்கிட்ட இல்ல, சிஸ்டம்ல தான் இருக்குன்னு. இந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்ல அவங்க அம்மா சொன்ன இந்த ஒரு அறிவுரை தான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு. கஸ்டமரோட இடத்துல இருந்து யோசிக்கணுங்கிற இந்த ஒரு விஷயம் தான் அவங்க சேவைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. சோ இதுதான் ரிஷி பொட்டிக்கோட வெற்றிக்கான ஃபார்முலா. லீடர் அமைதியா இருந்தா டீமோ அமைதியா திறமையா வேலை செய்யும். இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு யோசிக்காம டேட்டாவை நம்பி முடிவெடுக்கணும். பேசும்போது தெளிவா பேசணும். எல்லாத்துக்கும் மேல மத்தவங்கள காப்பி அடிக்காம தனக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்குனதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம். அவங்களால முடிஞ்சதுன்னா நிச்சயம் உங்களாலையும் முடியும். கையில இருக்கிறத வச்சு ஆரம்பிச்சா, விடாமுயற்சியோட உழைச்சா எந்த ஒரு கனவையும் நனவாக்கலாம். இப்போ கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், உங்க கனவுக்காக நீங்க எப்போ அதிகாலை 4 மணிக்கு எழ போறீங்க?